வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச முத்து சோளத்துலேருந்து பாப்கார்ன் பொரிச்சிருக்கேன். இது எங்கள் வீட்டில் இருக்கிற பாப்கார்ன் முத்து சோளங்க. இதை நான் எப்படி செஞ்சேன்னு வாங்க காமிக்கிறேன். இதுதாங்க எங்கள் தோட்டத்தில் அறுவடை செஞ்ச முத்து சோளத்தை நல்லா வெயிலில் காய வச்சு உலர்த்தி எடுத்துக்கிட்டேன், தூசிலாம் தட்டி. இப்போ அடுப்பில் ஒரு வாணலை வச்சுக்கோங்க. வாணல் நல்லா சூடு ஏறினதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. அந்த உப்பு நல்லா கரையணும், அதுக்காக தான். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க நம்ம வீட்டு முத்து சோளத்தை இதில் போடுங்க. இது பாப்கார்ன் முத்து சோளம், அதெல்லாம் சூப்பராக பொரியுங்க. இப்போ நல்லா எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், இந்த முத்து சோளம் இது மூணையும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் பொரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒன்று ஒன்றா பொரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த பொரியறதுக்கு மேலே மூடாக்கு மாதிரி ஒன்று போடுங்க. இந்த மாதிரி மூடாக்கு போட்டு மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டப் டப் டப்புன்னு நல்லா பொரியுங்க உள்ள. இப்போ அடுப்பு மீடியத்தில் வச்சுருங்க, அப்போ தான் நல்லா பொரியும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிக்கும். அதனால தான் நீங்கள் மினிமம் ஃப்ளேமில் வச்சுருக்கும்போது நல்லா சூப்பராக பொரியுங்க. இதெல்லாம் பொரியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பொரியுது. இப்போமே ஒன்று ஒன்று பொரிஞ்சிட்டே தான் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இது எங்கள் வீட்டிலே நாங்கள் செஞ்சதுனால நாங்கள் தேவைக்கப்போ பொரிச்சுக்குவோங்க. இப்போ இதை நான் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். இதில் நீங்கள் கேரமல் பாப்கார்ன் கூட செய்யலாம். கேரமல் பாப்கார்னால் ஒன்றும் இல்லை, சர்க்கரை பாவு காய்ச்சி அதில் போட்டு இறக்குனீங்கன்னா அதுதான் கேரமல் பாப்கார்ன். அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதோட சீட்ஸ்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்கும். உங்கள் யாருக்காவது வேணால் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரு வச்சு அதை நாம் சாப்பிடும்போது அதில் தனி டேஸ்ட் வரும். பாருங்கள், கடையில் பொரிக்கிற மாதிரியே தான் இருக்கும். நல்லா சத்தம் கேட்கும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.